சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து தருகிற மேன்மையான ஒரு அனுபவத்தை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். உபாகமம் 26:19 அவர் சொல்லியிருக்கிறார், நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன். கர்த்தரான எனக்கு நீங்கள் பரிசுத்தமான ஜனம் என்று சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளை பார்க்கலாம் கீர்த்தியிலே புகழ்ச்சியில மகிமையில சிறந்திருக்கும்படி செய்வன் சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் ஆவர காரியமா என்று நீங்கள்லாம் சொல்லலாம். மற்ற ஜனங்களை போல இல்லாம நான் பெரிய ஆளா கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வன் சொல்ல இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை உண்டாகிலும் வீணாய் போகாது. அவர் அப்படி செய்வார். அது ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கார், நீங்கள் எனக்கு பரிசுத்தமான ஜனம் என்று சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் எனக்கு பரிசுத்தமான ஜனம் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப பரிசுத்தமான ஜனம் மாறினாதான் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நாம் பரிசுத்தமாவது அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். பார்த்தீங்களா, போய் பல புனித ஸ்தலங்களை நீராடினா பரிசுத்தம் ஆயிடுவோமா? அல்லது நிறைய நல்ல சோப்பு போட்டு குளிச்சு அல்லது பெட்ரோல் ஊற்றி குளிச்சு எப்படிலாம் சுத்தமாயிடுவோமா? அழுக்கில் இருக்கிற அழுக்கெல்லாம் வாழ்க்கையில இதயத்துல ஜீவிதத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் நான் பரிசுத்தம் முடியுமா என்று நீங்க கேட்கலாம். பரிசுத்தமானவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். பார்த்தீங்களா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ இயேசுவின் ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. இயேசுவின் ரத்தம் மிகச்சிறந்த ஒரு ரத்தம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தம் நம்ம கழுவினா நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே பரிசுத்தமாயிடும். பரிசுத்தமான பிறகு நாம தொடர்ந்து பரிசுத்தமாய்க்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் அவர் கொடுத்த வசனம் எழுதியிருக்கிறது. அவருடைய வசனத்தை படிக்க 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 இயேசு சொன்னார் யோவான் 17 அவருடைய வசனமே சத்தியம், அந்த சத்தியம் உங்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களே, அவருடைய வசனம் தான் சத்தியம். அந்த வசனம் நம்மை பரிசுத்தமாக்கி கழுவி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க தேவ வசனத்தை வாசிங்க, அதை தியானம் பண்ணி பாருங்க. தேவனுடைய வசனம் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். துப்புரவா நம்மளை கைவிடும். சுத்த ஜலத்தினால் ஆண்டவர் நம்மை கழுவார். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். மூன்றாவதாக 1 அவருடைய ஆவியானவர் நம்மை கழுவி சுத்தம் பண்ணுவார் என்று வேதம் எழுதியிருக்கிறது. அவருடைய ஆவியினாலே கழுவப்படணும். பரிசுத்த ஆவியானவர் கூட நம்மை கழுவி சுத்திகரிக்க வல்லமுள்ள தேவன். இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய வசனம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கழுவி பரிசுத்தவான்களாய் நம்மை மாற்றுவாராக. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், சகல ஜனங்களை பார்க்கலாம் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் உன்னை பரிசுத்தமாய் மாத்திரமல்ல மேன்மையாக வைப்பேன். நீ எனக்கு நான் தெரிந்து கொண்ட பரிசுத்த ஜனம் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை பரிசுத்த ஜனமாய் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. பரிசுத்தமாய் இருந்தால்தான் நம்ம பரலோகம் செல்ல முடியும். பரிசுத்தமா வாழ்ந்தாதான் நம்ம குடும்பத்துக்கே நம்ம ஆசீர்வாதமான பிள்ளையா இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்ந்தாதான் நாம் போகிற சபை நம்மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். பரிசுத்தமாய் இருந்தாதான் ஒவ்வொருவருக்கும் நம்ம பிரயோஜனமாய் இருப்போம். பாவங்களினாலே நம்முடைய வாழ்க்கையில நிறைய கெடுதிகள், தீமைகள் நம்முடைய சரீரம் எல்லாம் அழிந்து போகிறது. இன்றைக்கு என்னை பரிசுத்தப்படுத்தும் உடைய பரிசுத்த ரத்தத்தினால், உடைய வசனத்தினால், உடைய ஆவினால் என்னை கழுவும் என்று கேளுங்கள். உங்களை சகல ஜாதிகளை பார்க்கிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். இந்த ஆசீர்வாதம் அவருடைய பரிசுத்த ஜனத்துக்கு தான் தேவன் கொடுக்கிறார். பார்த்தீங்கன்னா, உன் ஆடுகள், மாடுகள், மிருக ஜீவன்களின் பலனெல்லாம் பெருகி வளரும், ஆசீர்வதிப்பேன் சொல்றார். உன் சத்துருக்கள் ஒரே வழியா உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடுவாள் என்று கர்த்தர் சொல்றார். அருமையானவர்களே,
அதுதான் உண்மையான காரியம். இன்றைக்கு நீ அவர் பரிசுத்த ஜனமாயிருந்தால் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நிலத்தின் கனி, உன்னுடைய சோத்திரம், மிருக ஜீவனும் பலன், கையில் செய்யும் எல்லா காரியங்களும் மேன்மையான ஆசீர்வாதத்தை, மேன்மையான நன்மைகளை, பரிபூர்ணமான நன்மைகளை தேவன் தருவார். சகல ஜாதிகளை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இனி கடன், வறுமை, ஏழ்மை என்ற சொல்லுக்கு இடமில்லை. இயேசுவை நீ ஆராதிக்கிற பிள்ளை, அவர் ஆராதனைக்கு போக தவறாதே. மாறந்தோறும் கர்த்தர் கொடுத்த சபையிலே நீ போ ஆராதனை செய்ய வேண்டும். ஆராதனை செய்யும்போது தேவன் உன்னை பரிசுத்தப்படுத்தி ஆராதனைக்கு அங்கே வருகிறார் இயேசு. அவருடைய பிரசன்னத்தோடு வந்து ஆராதனையிலே உன்னை ஆசீர்வதிப்பார். சகல ஜாதிகளை பார்க்கிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அருமையானவர்களே, கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம் வைத்திரு 1-12 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தலானால் ஆசீர்வாதம் என்று சொல்லி இருக்கிறார். ஆபிரகாமை பிற ஜாதியிலிருந்து அழைத்து நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், சகல ஜாதிகளை பார்க்கிறோம் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் அப்படி சொல்லுக்கு கீழ்ப்பணிந்தபடினாலே கர்த்தர் ஆசீர்வதித்தவனை உலகத்திலே இருக்கிற எல்லா மக்களை பார்க்கலாம் அவனை ஆசீர்வாதமாய் வைத்தார். யாப்பேஸ் என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தான். ஆண்டவிட ஜோமன்னா என்ன ஜோமன்னா தெரியுங்களா? தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தான். அவன் சொன்னபடி அவனை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி தீங்கு அவனை விட்டு விலக்கி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பள்ளிக்கு பெருக பண்ணினான். இன்றைக்கு இயேசு தரும் மேன்மையான அனுபவம், இயேசு தரும் மேன்மையான வாழ்க்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்றைக்கு மேன்மையான வாழ்க்கையை விரும்புகிறீர்களா? இயேசுதான் வழி. நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ள நிறைய பேர் பணக்காரா இருக்கிறாங்க, பெரிய செல்வந்தர்களா இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் அவர்கள் பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்காங்க நீங்க சொல்லலாம். நான் சொல்றேன், பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் பணம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் அவர்கள் மரித்தால் பரலோகம் போக வேண்டும். அவருடைய உள்ளத்துல சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும். இதெல்லாம் இயேசுதான் கொடுக்க முடியும். இயேசு ரெண்டத்தையும் கொடுக்கிறார். பரலோகத்தை கொடுக்கிறாரு, சமாதானத்தை கொடுக்கிறாரு, நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு, உலகத்தில் இருக்கிறதான சகல ஆசீர்வாதங்களையும் பதிவுமாய் கொடுக்கிறார். இயேசு 2 காரியங்களையும் தருகிறார். ஆக பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தோடு நீ உலகத்தோடு மடிந்து போகக்கூடாது. 2 ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். உன் குடும்பத்தார் முன்னாலே நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். உன் சமுதாயத்தின் மத்தியிலே நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். சகல ஜாதிகளை பார்க்கும் கீர்த்தியிலும் மகிமையிலும் புகழ்ச்சியிலும் உன்னை சிறந்திருக்கும்படி பண்ணுவார். இதை கேட்கிற அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் போது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளிலே தேவன் இதை கேட்ட எல்லார் மேலும் உடைய வல்லமுள்ள கரத்தை நீட்டி சகல ஜாதிகளை பார்க்கும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிழும் சிறந்திருக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் மாறி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற தேவனுடைய கரம் மேன்மையான அனுபவத்தில் கொண்டு போய் நிறுத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கண்ணீர், வறுமை, ஏழ்மைகளை மாற்றும் சமுதாயத்திலே அவர்கள் மேலான நிலைமையை கொண்டு போய் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.